சார் இப்போ திமுக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். வெக்கமா இல்ல? இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதாவது இளம் ரத்தம் மேல வந்து பாய்ச்சணும் நம்ம திமுகவில் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராமா. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. அது மட்டும் இல்லாம உடன்பிறப்பே வா அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்காரு சார். என்னதான் முடிவு பண்ணலாம்னு இருக்கிறாரு அவரு. என்ன பாட்டு? அங்க பாரா. ஒரு விஜய் வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது. ஓட்டர் 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒன்று தானே இருக்குது பாஸ். இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ் இங்க பாருங்க, ஓட்டர் 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒன்று தானே இருக்கு, இன்னொன்னு எங்க பாருங்க, கட்டில் கட்டில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. அப்படிதான் இப்போ ஸ்டாலின் தோல்வி இவ்வளோ இருக்குது, ஆள் ஒருத்தன் தானே விஜய் அப்படி மாதிரி தான் அது ஞாபகம் வருது. இப்போ உன் தோல்விக்கு என்ன காரணம்? நீ தான் காரணம். கிறுக்கு சுப்பையான்னுவாங்க. யாராவது ஒருத்தவங்க மாதிரி இருந்தான்னா அவர் கிறுக்கு சுப்பையா அப்படின்வாங்க. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல இருந்தாலுமே ஒரு குற்றச்சாட்டு எழுதே சார். திமுக இருக்கவங்க எல்லாமே ஓல்டு பீஸ் ஆயிட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு புதுசா தான் வரணும், அப்பதான் நம்மள ஜெயிக்க முடியும். அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா, 10 ரூபாய் தர்மம் கூடமா. ஓல்டு பீஸ் கரெக்டு தான். இப்போ நியூ பீஸ் எல்லாம் உதயநிதி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு ஓல்டு பீஸாவது கொஞ்சம் தாங்குச்சு. நியூ பீஸ்னு அந்த பொறுத்தன் சொன்னால ஆனே ஆகலன்னு, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. திமுகவில் ஊழல்னாலே திமுகனால ஊழல் எல்லாரும் தெரியும். நக்கல்யா அவனுக்கு. சிஎம்முக்கு வந்து 20%, அதாவது பட்ஜெட் ஒதுக்குறாங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4024 லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டின் பட்ஜெட்னு அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க இல்லையா. அதில் வந்து 20% சிஎம்க்கு. அவர் ஸ்டாலின்னு சொல்கிறார். ஸ்டாலின் அங்கிளுக்கு 20%, அதர் தென் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்த்து ஒரு 10%, மோஸ்ட்டும் 30%. நீங்கள் போடுங்க. ஒரு 4,04,224,25 பேர், நம்ம அது வாயில் கூட வர மாட்டேங்குது. 4,25,000 கோடியில் 30%னா இட் கம்ஸ் எப்படியும் ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே வந்துடும். அப்போ 1,00,000 கோடி பணத்தை திமுக கொள்ளையடித்திருக்கிறது ஆண்டுதோறும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதே மாதிரி இப்போ திருமாவளவன் திடீர்னு ஒரு 2 நாளா மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதாவது முதலமைச்சராக என்னை வந்து ஏற்க சொல்லி சொன்னாங்க. அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா அதிமுக திமுக ஒன்றிணைறது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சார். சொல்லிட்டாரா? சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னார பார்க்கலையா? ஆமாம் சார். அதாவது தமிழ்நாட்டில் தலித்துகள் வந்து சிஎம்ஏ ஆக முடியாது. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஏட்டா வாங்கினது 2, இந்த 2ல் தான் எங்கள் ஆட்சி நடக்குது. எப்படி திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க? அவ்வளவு ரோசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் வந்து பிஜேபியை உள்ளே அனுமதிக்க மாட்டோம், ஆர்எஸ்எஸ்ஸை அனுமதிக்க மாட்டோம், சங் பரிவார்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் ஆர்எஸ்எஸ் புள்ளிக்கு ஃபீடிங் பண்ணுறீங்க? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் ஆதரவு வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளுக்கு. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. அவரு ஒரு பக்கம், நீங்கள் வந்து நாங்கள் அவங்க ஆட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவரு ஸ்டாலின். ஆமாம். அவங்க அப்பாரு அவர் என்ன சொல்றாரு? நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். கவனிச்சீங்களா நீங்க? ஆமாம் சார். தாவேக்கா இல்லையா, விஜய் இல்லையா, ஜோசப் விஜய் இல்லையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருக்கிறார். நான் சொல்ற டைரக்ஷன்ல தான் இந்த ஆட்சி போகுன்றதுக்கு அர்த்தம் தானே.
ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன இப்போ அதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அதே அதுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி திரும்ப அங்கேயே வந்து நிற்கிது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.